அது சரியா 2011, 15 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த வருடத்துடைய சுதந்திர தினத்தை இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் கொண்டாடி முடிச்ச அடுத்த நாள் ஆகஸ்ட் 16, 2011. மத்திய பிரதேச மாநிலம் போபால் நகரில் இருக்கிற மக்களுக்கு அது ஒரு சாதாரண நாள் மாதிரி தான் விடிய போகுதுன்னு நினைச்சாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த நகரத்தை சுத்தி வாழ்ந்துகிட்டு இருக்கிற பல இளைஞர்கள் தங்களுடைய மொபைல் போன் மூலமா SMS, போன் கால்ஸ் எல்லாத்தையுமே பண்ணி நாம எல்லாரும் இன்னைக்கு இந்த இடத்துல கூடலாம், நம்ம எல்லாரும் இங்க இருந்து போராட்டம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் பண்ணி இந்த பிளானை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய இந்த பிளானுக்கு மத்தியில தான் அதே போபால் நகர்ல கோகிபிசா போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல வரக்கூடிய ஒரு பெரிய மாடி வீட்டுல 38 வயது இருந்த ஷெகலா மசூத் அப்படின்ற பெண்மணியும் வெளியில கிளம்புவதற்காக ரொம்ப பரபரப்பா தன்னுடைய கண்ணாடி முன்னாடி நின்று அலங்கரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து அவங்களுடைய அப்பாவான 78 வயது இருந்த சுல்தான் சவரம் பண்ணக்கூடிய பொருட்களை எடுத்துக்கிட்டு பாத்ரூமை நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்காரு. அப்போ தன்னுடைய அப்பா கிட்ட, அப்பா நான் இந்த மாதிரி நான் கிளம்பிட்டேன், ஈவினிங் தான் வருவேன், நீங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு தன்னுடைய உடைமைகளை எடுத்துக்கிட்டு அதே வீட்டில் தங்கி இருக்கிற தன்னுடைய அத்தையான ரூபா கிட்டையும் சொல்லிட்டு தன்னுடைய ஹுண்டாய் சாண்ட்ரோ கார் கீயை எடுத்துக்கிட்டு வாசலை நோக்கி வேக வேகமா நடந்து போயிருக்காங்க. இது எல்லாத்தையுமே அந்த அப்பாவும் அந்த அத்தையும் வீட்டில் இருந்தபடி பாக்குறாங்க. அன்னைக்கு அந்த பொண்ணு தன்னுடைய வீட்டில் இருந்து ஒரு 20 நிமிஷம் டிராவல் பண்ணா இருக்கக்கூடிய போட்டிங் கிளப் அப்படின்ற இடத்துல தன்னுடைய நண்பர்களை பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு பிளானா இருந்திருக்கு. அதன் அடிப்படையில தான் சரியா 11:15 மணி வாக்குல தன்னுடைய வீட்டில இருந்து கிளம்பி போயிருக்காங்க. அப்படியே கட் பண்ணா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அதே வீட்டில் தங்கி இருக்கிற இந்த மசூத்தோடைய அத்தையான ரூபா மாடியில தான் தலை தோட்டின துண்டை காய போடுறதுக்காக யதார்த்தமா வந்திருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து வீட்டு வாசல்ல இந்த பொண்ணுடைய கார் நிக்கிறத பாக்குறாங்க. இந்த பொண்ணு எப்போதுமே வீட்டுல கார் பார்க்கிங் இல்லாததுனால தன்னுடைய வீட்டுக்கு வெளியில ரோட்டோரமா தான் காரை நிப்பாட்டிட்டு வருவாங்க. அன்னைக்கு 11:15 வீட்டை விட்டு கிளம்பி போன அந்த பொண்ணு இந்நேரம் போயிருக்கணுமே, ஏன் அவங்க இன்னும் கிளம்பல அப்படின்ற சந்தேகம் அந்த அத்தைக்கு எழ ஆரம்பிச்சுது. இதனால வேக வேகமா மாடியில இருந்து கீழே வந்து ஷெகலா கிளம்பிட்டாலா இல்லையாங்கிறத பாக்குறதுக்காக அந்த அம்மா வெளியில வந்து அந்த காரை பார்க்கும்போது தான் டிரைவர் சீட்ல எந்தவித அசையுமே இல்லாம கழுத்துல இருந்து ரத்தம் சொட்டிக்கிட்டு இருந்த நிலையில ஷெகலா மசூத் ஆள் அசைவின்றி கிடக்கிறத பார்த்துட்டு இந்த அம்மா அந்த இடத்துலயே கதற ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க கத்துற சத்தம் அக்கம் பக்கத்துல இருந்தவங்களுக்கு கேட்டிருக்கு. ஆனா இந்த பொண்ணுடைய அப்பா பாத்ரூம்ல சவரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அவருக்கு இந்த சத்தம் எதுவுமே கேட்கல. இதனால வேக வேகமா அந்த அத்தை இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த ஷெகலாவுடைய அப்பா கிட்ட நடந்த விஷயத்த சொல்லும்போது அவருமே அந்த இடத்துல ஷாக் ஆகி போய் நிக்கிறாரு. இமிடியேட்டா டைம் வேஸ்ட் பண்ணாம போலீஸுக்குமே தகவல் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த தெருவில் இருக்கிற எல்லாரும் சம்பவ இடத்துல கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நகர் முழுக்க இந்த செய்தி ரொம்ப வைரலா பேசப்பட ஆரம்பிச்சது. போலீஸுமே சம்பவ இடத்தை வந்து பார்க்கும்போது ஒருவேளை இந்த பொண்ணு தன்னுடைய உயிரை தானே மாச்சிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஆரம்பத்துல அந்த அப்பா கிட்ட சொல்றாங்க. ஆனா அந்த அப்பா என்ன சொல்றாரு, என்னுடைய மகள் அப்படி பண்ணியிருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க, நான் ரிப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. இன்னொரு பக்கம் மசூத்தோடைய மற்ற நண்பர்கள் எல்லாருமே அந்த இடத்துல வந்ததுனால விஷயம் ரொம்ப வீரியமாக ஆரம்பிச்சு மீடியாவுடைய அட்டென்ஷனும் அந்த இடத்துல கிடைக்க ஆரம்பிச்சது. எஸ், அன்னைக்கு அந்த காருக்குள்ள இறந்து கிடந்த அந்த ஷெகலா மசூத் சாதாரண ஆள்லாம் கிடையாது. மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கிற பெரிய பெரிய அரசியல்வாதிக்கும் பெரிய பெரிய பணக்காரர்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆள் தான் இந்த ஷெகலா மசூத். இவங்க ஏன் இவர்கள் மத்தியில் பாப்புலருங்கிறது பின்னாடி உங்களுக்கு தெரிய வரும். பட் போலீஸ் அந்த சீனை பார்த்ததுமே 3 தேரி தான் சொன்னாங்க. ஒன்னு, அந்த பொண்ணுகிட்ட இருந்து ஏதாவது கொள்ளையடிக்கிறதுக்காக அந்த பொண்ணை யாராவது நாட்டு துப்பாக்கியால சுட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது, அவங்களுடைய உயிரை தானே மாச்சிக்கிட்டு இருந்திருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. மூன்றாவது, இவங்களுக்கு ஒருவேளை யாராவது எதிரிகள் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா யாரு கூடயாவது சண்டை போட்டு இருந்திருக்கலாம், அந்த பகையினால யாராவது வந்து இவங்களை கொலை பண்ணிருப்பாங்களோ அப்படின்ற தேரியும் சொல்லப்பட்டுச்சு. பட் இந்த 3 தேரியில எந்த தேரி நிஜமான தேரி, அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு அந்த காருக்குள்ள என்ன நடந்துச்சு, யாரு வந்து அவங்கள துப்பாக்கியால சுட்டது அப்படின்ற கொஸ்டினோட தான் இந்த வழக்கோடைய விசாரணையை போலீஸ் அதிகாரிகள் தொடங்க ஆரம்பிச்சாங்க. யார் இந்த ஷெகலா மசூத், இவங்களாம் அன்னைக்கு யாரு தான் கொலை பண்ணது? 2011 ஒட்டுமொத்த இந்தியாவுமே புரட்டி போட்ட ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் தெல்ல தெளிவாக அலசி ஆராய போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். ஷெகலா மசூத்துக்கு என்ன நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க.
38 வயது இருந்த இந்த ஷெகலா மசூத்துக்கு திருமணம்லாம் ஆகல. 1997 அவங்களுடைய டிகிரியை முடிச்சதுக்கு பிறகு இவங்க டெல்லிக்கு போயிட்டு மாஸ் கம்யூனிகேஷன் படிப்பு படிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்தில் அபிஷேக் பச்சனுடைய ஏபிசிஎல் கம்பெனியில் வேலை பார்த்து அதுக்கப்புறம் அங்கே வேலை பிடிக்கலன்னு சொல்லி 2000 வாக்கில் தன்னுடைய சொந்த ஊரான இந்த போபாலுக்கு வந்து மிராக்கல் அப்படின்ற ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணதன் மூலியமா நிறைய பேருடைய பழக்கம் இந்த பொண்ணுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. முக்கியமாக இவங்க பண்ண ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே பெரிய பெரிய ஆட்களுடையதாகவும் முக்கியமாக அரசியல் நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடியதற்குண்டான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு ஆளாவும் தான் இவங்க அந்த சுத்து வட்டார பகுதியில் மாற ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு சமூகத்தின் மேல ரொம்ப அக்கறை இருக்கிறதுனாலையும் யார் ஊழல் பண்ணாலும் அதை தட்டி கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுனால தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி எந்த விஷயம் உங்களுக்கு தப்பாப்படுதோ அந்த விஷயத்தோடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி அலசி ஆராய்ச்சி அதில் ஏதாவது ஊழல் நடந்திருக்கா, யாராவது அதிகாரிகள் தப்பு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு எதிராக கோர்ட்லயுமே வழக்கு பதிவு பண்ணுவாங்க. ஸோ இதனால நிறைய அரசு அதிகாரிகள் மத்தியிலையும் நிறைய அரசியல்வாதிகள் மத்தியிலையும் இந்த பெண் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முகமா தான் வலம் வர ஆரம்பிச்சா. முக்கியமா சிஎம் உடைய செலவுகள்லாம் என்னென்ன ஆகுது, அவர் என்னென்ன செலவு பண்றாரு அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி மனு தாக்கல் பண்ணி அதையுமே செக் பண்ணி பார்த்திருக்காங்க. மேற்கொண்டு இந்த ஷெகலா மசூத்துடைய தங்கச்சியான ஆயிஷா அமெரிக்காவில் மைக்ரோ பயாலஜி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. தம்பியுமே வெளியூர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்பாவை பார்த்தபடியே தான் தன்னுடைய ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை நடத்துறது இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமா யாராவது ஊழல் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதிராக வழக்கு தொடர்றது அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகளோட தான் இவங்க அந்த பகுதியில் வாழ ஆரம்பிச்சாங்க. முக்கியமா எங்கேயாவது ஒரு இடத்துல ஊழல் நடக்குது, தப்பு நடக்குது அப்படிங்கிறத பொதுமக்கள் அவங்களுடைய அடையாளத்தோட சொல்றதுக்கு பயப்படுறதுனால புதுசா அதுக்குன்னு ஒரு வெப்சைட்டை உருவாக்கி நீங்க விருப்பப்பட்டா இந்த வெப்சைட்ல வந்து நீங்க கண்டுபிடிக்கிற தப்பை வந்து எங்க கிட்ட சொல்லலாம், நான் அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே எடுப்பேன் அப்படின்னு ஒரு தைரியமான ஒரு பெண்ணா தான் வலம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்படி உங்களுடைய லைஃப் போய்கிட்டு இருந்த நேரத்தில் தான் 2011 வாக்கில் அண்ணா ஹசாரே இந்த ஊழல் எல்லாத்தையுமே எதிர்த்து நாடு முழுக்க பெரிய அளவுக்கு உண்ணாவிரத போராட்டங்கள் எல்லாமே நடத்திக்கிட்டு இருந்தாரு. முக்கியமா டெல்லியில் அவர் நடத்தும் போது ஆம் ஆத்மி கட்சியுமே அங்கிருந்து தான் உருவாகவே ஆரம்பிச்சது. ஸோ இந்த பொண்ணுமே அண்ணா ஹசாரேவால இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருந்தனால அவங்களுக்கு ஆதரவா போராடணும் அப்படின்னும் அவங்கள ஒருவேளை கைது பண்ணாலோ ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாலோ அதை எதிர்த்து போராடணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோட தான் தனக்கு தெரிஞ்ச தன்னை மாதிரியே சமூக அக்கறையோட இருக்கிற நண்பர்களா பார்த்து அவங்க எல்லாரையும் ஒன்று திரட்டி ஒரு கேங்கா ஃபார்ம் ஆகி பல என்ஜிஓ கூட சேர்ந்து தான் இந்த போராட்டங்கள் எல்லாத்தையுமே நடத்திக்கிட்டு இருந்தாங்க. சம்பவம் நடந்த நாளான ஆகஸ்ட் 16 கூட அண்ணா ஹசாராவே கைது பண்ண போறாங்க அப்படிங்கிறதுக்காக அதை எதிர்த்து போராட்டம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டிங் கிளப் அப்படின்ற பகுதிக்கு தன்னுடைய நண்பர்கள் கூட ஒரு போராட்டத்தை பண்ணலாம், அவங்களுடைய எதிர்ப்பை காட்டலாம் அப்படின்னு தன்னுடைய வீட்டில் இருந்து இந்த பொண்ணு கார் சாவியை எடுத்துக்கிட்டு வெளியில வந்திருக்காங்க. அப்போ காரை திறந்துட்டு உள்ள உட்கார்ந்த மறுநொடியே யாரோ மர்ம நபர்கள் அந்த பொண்ணை துப்பாக்கியால சுட்டிருக்காங்க. இந்த சம்பவத்தில் ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பொண்ணை துப்பாக்கியால் சுட்டது வந்து அக்கம் பக்கத்தில் இருந்த யாருக்குமே கேட்கலன்னு சொன்னாங்க. முக்கியமாக வீட்டுக்குள்ளே இருந்த இந்த பொண்ணுடைய அத்தைக்கோ அப்பாவுக்கோ யாருக்குமே கேட்கவே இல்லை. ஸோ இதனால போலீஸ் அதிகாரிகள் அங்கே ஏதாவது சிசிடிவி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சுத்து வட்டாரத்தில் கடத்தறி இருக்கிற இடங்கள் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா சோதனை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆட்டோ டிரைவர், டாக்ஸி டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. யாராவது புதுசாக இந்த இடத்துக்குள்ள ஒரு ஆள் வந்தாங்களா, யாராவது சந்தேகப்படுற மாதிரி ஆட்களை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு அவங்களுடைய விசாரணை நாளுக்கு நாள் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல தான் ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸால எதையுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை அந்த மாநிலத்தோடைய அரசாங்கம் சிபிஐ கிட்ட ஒப்படைச்சிருந்திருக்காங்க. சிபிஐ அதிகாரிகள் அந்த காரையும் கிடைச்ச ரிப்போர்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்ததுல அந்த பொண்ணு தன்னுடைய உயிரை தானே மாற்றிக்கிட்ட மாதிரி தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அடுத்ததா இது வந்து ராபரிக்காக நடந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்கல்ல, அந்த ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது கூட அவங்களுடைய மொபைல் ஃபோன், அவங்களுடைய தங்க செயின், அவங்களுடைய தங்க மோதிரம் அப்படின்னு எல்லாமே அந்த காருக்குள்ளேயே தான் கிடந்திருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போதும் கில்லருடைய நோக்கம் கொள்ளையடிக்கிறது கிடையாது. ஆக மொத்தம் இந்த பொண்ணு செத்தா யாருக்கோ பலன் இருக்கணும், அப்படி இல்லைன்னா இவங்க யார்கிட்டயாவது பகைச்சு இருந்திருக்கணும், அந்த எதிரிகளை தான் இவங்க கொலை பண்ணிருக்கணும் அப்படின்னு இந்த கோணத்துல இருந்து வழக்க முழுவதுமா நகர்த்த ஆரம்பிச்சாங்க. குறிப்பா இந்த பொண்ணு நிறைய பேர்கிட்ட ஊரொம்பு வளர்த்திருக்கிறதுனால இப்ப யார்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றதுனே இந்த சிபிஐ அதிகாரிகளுக்கு தெரியல. ஸோ இருந்தாலும் போலீஸ் அதிகாரிகள் அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை தொடர்ந்துகிட்டு தான் இருந்தாங்க. ஏற்கனவே ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த வழக்குக்கு துப்பு கொடுக்கறவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க. பட் அதை கொஞ்சம் உயர்த்தி 5 லட்சம் ரூபாய் தரணும்னு சிபிஐ சைட்ல இருந்து சொல்லப்பட்டுச்சு. இந்த கிரைம் நடந்த நேரத்தில் சிசிடிவியோட வளர்ச்சியும் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் சிசிடிவி அந்த நேரத்தில் இருந்துச்சு. இதனால யார் இந்த இடத்துக்கு எக்ஸாக்டா வந்துட்டு போனது அப்படின்றதையுமே போலீஸ்
போலீஸால அந்த நேரத்துல கண்டுபிடிக்கவே முடியல. அட்டாப்சி ரிப்போர்ட்லயுமே அந்த பொண்ணுடைய கழுத்துல இருந்து எடுக்கப்பட்ட தோட்டாவை செக் பண்ணி பார்த்ததுல ஒரு நாட்டு துப்பாக்கியால தான் சுட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் ப்ரூஃப் ஆயிருந்திருக்கு. அதே சமயம் இந்த பொண்ணுக்கு எதிராக சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி மீடியாவில் இருக்கிற ஆட்கள் ஸ்டிங் ஆபரேஷன் நடத்தினதாகவும், அந்த ஆபரேஷன்ல இந்த ஷெகலா மசூத் பல அரசு அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலியமா அவங்க பண்ற எல்லா தில்லுமுள்ளுகளையும் கண்டுபிடிச்சு கோர்ட்ல மனு தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி அவங்க எல்லாரையும் பணம் கேட்டு மிரட்டுறதாவும், அந்த பொண்ணுக்கு நிறைய பசங்க கூட பழக்கம் இருக்கு, அவ ஒரு தப்பானவா அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணப்பட்டதா சொல்லப்பட்டுச்சு. சோ இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த ஷெகலா மசூத்தோடைய தங்கச்சியான ஆயிஷா நேரடியா சிபிஐ அதிகாரிகள் கிட்டையும் பிரஸ் மீட்லயும், என்னுடைய அக்கா அப்படிப்பட்ட ஒரு ஆளே கிடையாது, அவ இதை பண்ணவே இல்லை, யாரோ அவளுடைய வளர்ச்சியை பிடிக்காதவங்களும் அவளுடைய நேர்மையையும் தப்ப தட்டி கேட்கிற அந்த குணத்தையும் பார்த்து பயந்து போன ஆட்கள் தான் இவளை இந்த மாதிரி கொலை பண்ணியிருக்கணும், சீக்கிரமாவே அவங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே சமயம் இன்னொரு குற்றச்சாட்டை என்ன வைக்கப்பட்டுச்சுன்னா, இந்த பொண்ணு பல ஆண்கள் கூட சுத்துறதுனால ஒருவேளை இந்த பொண்ணுடைய மாமாவோ அப்படி இல்லைன்னா அப்பாவோ ஆளை வச்சு போட்டு தள்ளி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சாங்க. சோ அதன் அடிப்படையில் சிபிஐ அதிகாரிகள் இந்த அப்பா கிட்டையும் இந்த பொண்ணுடைய ரிலேட்டிவ் கிட்டையும் விசாரணையை தொடங்கி இருந்திருக்காங்க. ஏன்னா மீடியாவில் வந்த மாதிரியே ஷெகலா மசூத் பண்ண விஷயங்கள் எதுவுமே இந்த அப்பா அம்மாவுக்கு பிடிக்காம அவங்களே போட்டு தள்ளிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி கூட சிபிஐ அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட ஆரம்பிச்சது. பட் அதை பத்தி விசாரணை பண்ணா கூட போதுமான ஆதாரம் எதுவுமே அவங்களுக்கு சரியா கிடைக்கவே இல்லை. அப்போதான் அவங்களுக்கு எந்த க்ளூவுமே கிடைக்காம போயிருந்த நேரத்தில் சம்பவம் நடந்த நாளான ஆகஸ்ட் 16ஆம் தேதி யாருடைய மொபைல் சிக்னல் எல்லாமே அந்த டவர் ரேஞ்சுக்குள்ள வந்திருக்கு, அந்த ஏரியாவில் சுத்தி இருக்கு அப்படின்ற ஒரு லிஸ்டையே எடுக்கும்போது தான் 1,00,000 மக்களுடைய செல்போன் வந்து ஆக்டிவ்ல இருந்திருக்குங்கிறது தெரிய வர ஆரம்பிச்சது. இப்போ இந்த 1,00,000த்துல இருந்து பர்டிகுலரா இந்த ஏரியாவுக்கு கொலை சம்பவம் நடந்த அந்த 11 to 12ங்கிற டைமுக்குள்ள யார் வந்தாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுல ஒரு பெரிய சிக்கலே அந்த நேரத்தில் போலீஸுக்கு இருந்துச்சு. இருந்தாலும் டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு 1 by 1 லிஸ்ட் எல்லாத்தையுமே ஒன்னா ஃபில்டர் பண்ணிக்கிட்டே வராங்க. சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு எந்த மொபைல் போன் அந்த எக்ஸாக்ட் இடத்துல இருந்துச்சோ அந்த மொபைல் போன் இதுக்கு முன்னாடி சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்திருக்கா, அங்கிருந்து வெளியூருக்கு எங்கேயாவது டிராவல் ஆகி போயிருக்கா, புதுசா அந்த நம்பர் இந்த ஏரியாக்குள்ள என்ட்ரி ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பல ஆங்கிள் அந்த லிஸ்ட் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி ஃபில்டர் பண்ணதுல ஃபைனலி ஒரு 90 நம்பரை ஃபில்டர் பண்ணாங்க. இந்த 90 நம்பர்ல இதுக்கு முன்னாடி யாராவது கிரைம் பண்ணிருக்காங்களா, அவனுக்கு ஏதாவது கிரிமினல் ஹிஸ்டரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 செக் பண்ணிக்கிட்டே வராங்க. அப்படி செக் பண்ணதுல தான் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள் ஒரு போன் நம்பரை பார்த்து, சார் இவனை எனக்கு நல்லா தெரியும், இவன் மேல நிறைய கிரிமினல் ஹிஸ்டரி எல்லாம் இருக்கு, இவனை வந்து டேஞ்சர் அப்படின்னு சொல்லி தான் அழைப்பாங்க, இவனுடைய பேர் சாகிப் அலி, இவனை போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது குழு கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோ அந்த கான்ஸ்டபிள் கொடுத்த டிப்பு தான் இந்த வழக்கை முழுவதுமா மாத்த போகுதுங்கிறது அன்னைக்கு சிபிஐ அதிகாரிகள் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ சிபிஐ அதிகாரிகளும் அந்த நம்பரை செக் பண்ணி பார்த்ததுல சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு இவனுடைய மொபைல் போன் அந்த ஏரியா கிட்ட காட்டியிருந்திருக்கு. அதே சமயம் அன்னைக்கு அவன் வேற யாராருக்கெல்லாம் பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 4 நம்பருக்கு அடிக்கடி கால் பண்ணியிருந்திருக்கான். அந்த 4 நம்பர் எங்கிருந்து வந்துச்சு, எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் ஒரு நம்பர் இறந்து போன அந்த பெண்ணுடைய வீட்டில இருந்து 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்லயே தான் இருந்திருக்கு. ஆக மொத்தம் அதே தெருவில் இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் இந்த பொண்ணை கொலை பண்ணிட்டாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் சிபிஐ அதிகாரிகளுக்கு அந்த இடத்திலே உறுதியாக ஆரம்பிச்சது. சிபிஐ அதிகாரிகள் அவனை தேடி வராங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த சாகிப் அலி உடனடியா டெல்லிக்கு எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்கான். பட் அதுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்டைல சில விஷயங்கள் பண்ணும்போது தான் டெல்லியில இருக்கிற சிபிஐ ஆபீஸ்ல போய் நேரடியாவே ஆஜராயிருந்திருக்கான். அதுக்கப்புறம் டெல்லியில இருந்து மத்திய பிரதேச மாநிலத்துக்கு கொண்டு வந்து அவங்களுடைய ஸ்டைல விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரணை பண்ணும்போது தான் இவனுக்கும் அந்த ஷெகலா மசூத்துக்கு என்ன சம்பந்தம், மேற்கொண்டு இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கா அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம கக்க ஆரம்பிச்சான். இவன் 2 பேருக்கிட்ட பேசியிருந்திருக்கான். அது யாருன்னா, ஒருத்தன் பேர் தாஃபீஸ் கான், இன்னொருத்தன் பேர் இர்ஃபான். இந்த இர்ஃபானும் தாஃபீஸ் கானும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற கான்பூர்ல இருந்து தான் இந்த ஊருக்கே வந்திருக்காங்க. சோ அதனால சிபிஐ அதிகாரிகள் அந்த 2 பேருமே தீவிரமா ஒரு பக்கம் தேட ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் அந்த கிரைம் நடந்த இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு நம்பர் ஆக்டிவ்ல இருந்துச்சுன்னு சொன்னால, அந்த ஆள் யாருன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது தான் 40 வயது இருந்த ஜாகிதா பர்வீஸ் அப்படின்ற ஒரு பெண் அப்படின்னு தெரிஞ்சதுமே சிபிஐ அதிகாரிகள் அவன் சொன்னப்பவே அதிர்ந்து போயிருந்திருக்காங்க. இமிடியேட்டா அந்த ஜாகிதா பர்வீஸை தேடி போலீஸ் வீட்டுக்கு
போகும்போது அந்த பொண்ணுகிட்ட விசாரணை நடத்துறாங்க. அப்போ தனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, நான் அவங்கிட்ட யதார்த்தமா தான் பேசினேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் சிபிஐ அதிகாரிகள் அந்த வீட்டில் தீவிர சோதனை நடத்தும் போதுதான் ஒரு பிளாஸ்டிக் கவர்ல இருந்து யூஸ் பண்ண ஒரு காண்டம் பிளஸ் ஒரு டைரி, இதை தவிர அவங்களுடைய மொபைல் போன் அப்படின்னு எல்லாத்தையுமே மீட்டெடுத்து ஒன்னு ஒன்னா செக் பண்ணி பார்க்கும்போது தான் கொலைக்கான காரணமும் கொலைக்கான மோட்டிவும் கொலைக்கான எவிடன்ஸ் முதற்கொண்டு எல்லாமே அந்த டைரியில இருந்து கிடைக்க ஆரம்பிச்சது. முக்கியமா போலீஸ் அந்த டைரியை படிச்சு பார்க்கும்போது இந்த ஜாகிதாவுடைய லைஃப்ல நடக்கக்கூடிய முக்கியமான இன்சிடென்ட் எல்லாத்தையுமே அவங்க எழுதுறத ஒரு வழக்கமா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. சிபிஐ அதிகாரிகள் அந்த பொண்ணை கைது பண்ணது 5 மாசம் கழிச்சு. அப்படி 5 மாசம் கழிச்சு கைது பண்ணப்ப கூட ரீசெண்டா அந்த 5 மாசத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத கூட தெள்ள தெளிவா முக்கியமான நிகழ்வுகள் எல்லாத்தையுமே எழுதியிருந்திருக்காங்க. குறிப்பா சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான் கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. மேம் அவ காலி ஆயிட்டா, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு எனக்கு ஃபோன் கால் வந்துச்சு. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அன்னைக்கு ரமலானுங்கிறதுனால நான் சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்து தொழுகெல்லாம் முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். ஆனா இரவு முழுக்க எங்களுக்கு பயமாவே இருந்துச்சு. அதாவது இந்த பொண்ணு கூட இன்னொரு ஆள் இருந்த மாதிரி எழுதியிருந்திருக்காங்க. மேற்கொண்டு அந்த டைரியை படிக்கும் போதுதான் அவங்க கூட இருந்த ஆள் யாரு, இந்த சாகிப் அலி கூட எப்படி பழக்கம் ஏற்பட்டுச்சு, அந்த கூலிப்படை ஆட்களை எப்படி ஹயர் பண்ண அப்படின்ற முதற்கொண்டு எல்லாமே தெரிய வர ஆரம்பிச்சது. இறுதியா அந்த வீட்டுல இன்னொரு முறை சோதனை பண்ணும்போது ஒரு சிடியையுமே மீட் எடுத்திருக்காங்க. அந்த சிடியை பிளே பண்ணி பார்த்ததுல அந்த மாநிலத்துல அந்த நேரத்துல சிட்டிங் எம்எல்ஏவா இருந்த துரு நாராயண சிங் என்பவர் கூட இந்த பொண்ணு நெருக்கமா இருக்கிற மாதிரியும் அவர்கிட்ட நிறைய நாட்கள் இந்த பொண்ணு பேசியிருக்கிற மாதிரியும் அந்த ஆள் கூட ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரியான எவிடன்ஸ் எல்லாமே சிபிஐ அதிகாரிகளுக்கு ஒன்னா கிடைக்க ஆரம்பிச்சது. இதனால அந்த எம்எல்ஏ கூப்பிட்டு விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் கிட்ட விசாரணை பண்ணும்போது எனக்கும் இந்த ஜாகிதாவுக்கும் எந்த தொடர்புமே கிடையாது, ஏன் தேவையில்லாம என்னுடைய பெயரை அவமானப்படுத்த பாக்குறீங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. பட் சிபிஐ அதிகாரிகள் அந்த டிவிடியை போட்டு காட்டும் போதுதான் விஷயம் என்ன அப்படிங்கிறது அவருக்கு முழுசா புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த வீடியோவில் இருக்கிறது நான் தான் சார், நானும் அவளும் நல்ல ஃப்ரெண்டு தான், அதனால தான் நெருக்கமாக இருந்தோம். பட் அவள் ரொம்ப மோசமானவ, அவள் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கணும். சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு கூட நான் இந்த இடத்துல இல்லை, நான் டெல்லிக்கு ஒரு வேலையாக போயிட்டேன், எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, நான் இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபடவே இல்லை, நீங்கள் ஜாகிதாவையே தொடர்ந்து விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. மேற்கொண்டு இந்த வீடியோ மட்டும் ரிலீஸ் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைனா எனக்கு ரொம்ப அவமானமாக போயிடும் அப்படின்னு சொன்னதுனால சிபிஐ அதிகாரிகளும் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு இமிடியேட்டா ஜாகிதா கிட்ட விசாரணையை தொடங்க ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்தில் அவங்க இல்லைன்னு சொன்னாலும் ஃபைனலி என்ன நடந்துச்சு, இந்த ஜாகிதாவுக்கும் ஷெகலாவுக்கும் எப்படி பழக்கம், எதனால கொலை பண்ண அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே ஒன்னா சொல்ல ஆரம்பிச்சா. அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஆரம்பத்தில் சிபிஐ அதிகாரிகளை திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய கணவரான அசாத் தான் இந்த கொலையை பண்ணாரு. அவங்க 2 பேரும் நெருக்கமா இருந்தாங்க. சில பணம் கொடுக்கல் வாங்கல்லாம் இருந்துச்சு. இந்த அசாத் சரியா டாக்ஸ் கட்டாததுனால அது தெரிஞ்சுக்கிட்டு கூட ஷெகலா வந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டா. அதனால தான் தன்னுடைய கணவரான அசாத் வந்து கொலை பண்ணாரு அப்படின்ற மாதிரி ஆரம்பத்தில் சிபிஐ கிட்ட சொல்லி இருந்திருக்கா. பட் சிபிஐ அதிகாரிகள் அதை கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி பார்க்கும்போது அந்த கணவருக்கும் இறந்து போன இந்த ஷெகலாவுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை அப்படின்னும், இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டதே இல்லை அப்படிங்கிறதும் தெரிய வர ஆரம்பிச்சு. இந்த அசாத்துக்கும் இந்த ஜாகிதாவுக்கும் 1997 திருமணம் ஆயிருந்திருக்கு. இதன் மூலமா 2 மகள்களையுமே பெற்றெடுத்திருக்காங்க. ஜாகிதாவுடைய குடும்பம் ஒரு பெரிய பணக்கார குடும்பம். முக்கியமா ஜாகிதாவுடைய கணவரும் அந்த ஊர்ல ஒரு பெரிய கல்லூரி வச்சு நடத்திக்கிட்டு வராரு. 2 பெட்ரோல் பங்க், இதை தவிர மெயின் ஏரியாவில் பெரிய அளவுக்கு நிலம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வ செழிப்பா தான் இந்த குடும்பத்தார்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஜாகிதா அமெரிக்கால MBA முடிச்சதுக்கு பிறகு இந்தியா ரிட்டர்ன் ஆயிருந்திருக்காங்க. அப்போதான் ஒரு இன்டீரியர் டிசைனிங் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த கம்பெனி ஸ்டார்ட் ஆன ஆரம்பத்துல சின்ன சின்ன வேலைகள் தான் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா நாளை பின்ன அரசு சம்பந்தமா நடக்கக்கூடிய ஈவெண்ட்டுக்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே இந்த பொண்ணுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆக ஆரம்பிச்சது. அது யாரால்னா இந்த துரு நாராயணனால தான். இந்த துரு நாராயணன் யாருன்னா 2001லயே, அதாவது இந்த இறந்து போன ஷெகலா மசூத் கூட 2001லயே அவங்க ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஒன்னு ஆரம்பிச்சாங்கல்ல, அந்த நேரத்துல இருந்து இந்த துரு நாராயணனுக்கு நல்ல பழக்கம். சோ இந்த பழக்கத்தினால 2 பேரும் நெருக்கமா இருக்க ஆரம்பிச்சாங்க. இவர்
இவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அரசியல் பலத்தை பயன்படுத்தி அரசு சம்பந்தமாகவும் அரசியல் சம்பந்தமாகவும் நடக்கக்கூடிய சில ஈவெண்ட் எல்லாமே இந்த ஷெகலா மசூத்துக்கு இவர் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. இந்த நேரத்துல தான் இந்த துருவும் இறந்து போன ஷெகலா மசூத்து நெருக்கமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த துருவுடைய மனைவிக்கு ஒரு கோபம் ஏற்பட ஆரம்பிச்சது. அதே சமயம் அவங்க சந்தேகப்படுற மாதிரியான விஷயங்களும் அவங்களுக்குள்ள நடக்கிறதுனால இறந்து போன ஷெகலாவை உடனடியாக கண்டிக்க ஆரம்பிச்சாங்க. தன்னுடைய கணவரையும் கண்டிக்க ஆரம்பிச்சாங்க. இதனால ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு பிரிவு ஒண்ணு ஏற்பட ஆரம்பிச்சது. முக்கியமா இந்த பிரிவு ஏற்படுறதுக்கு முன்னாடியே தன்னுடைய நண்பனான அதே பிஜேபியில ஒரு பேச்சாளர் இருக்கக்கூடிய தருண் விஜய் அப்படின்ற ஒரு ஆளை இந்த ஷெகலா மசூத்துக்கு இன்ட்ரோ பண்ணி வச்சிருக்கான். இந்த தருண் விஜய்க்கு ஷெகலா கூட பழக்கம் ஏற்பட ஆரம்பிச்சதும் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. அவருடைய சைட்ல இருந்து நிறைய ஈவென்ட்ஸ் எல்லாமே இந்த ஷெகலாவுக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கான். அதே நேரம் இந்த ரெண்டு பேரும் நெருக்கமா இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட துரு இந்த ரெண்டு பேருக்கிட்ட இருந்து விலகி தன்னுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்துல தான் இந்த ஜாகிதா என்ற பெண்ணை பார்த்திருந்திருக்காரு. அப்போ இந்த ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நெருக்கம் ஏற்பட ஆரம்பிச்சது. அரசு சம்பந்தமா நடக்கக்கூடிய சில ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையுமே இந்த பொண்ணுக்கே அந்த டெண்டர் எல்லாத்தையுமே விட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. சோ இப்படி உங்களுடைய லைஃப் வந்துகிட்டே இருந்த நேரத்துல தான் திடீர்னு ஒரு நாள் தருண் விஜயோடைய மனைவியான வந்தனா இந்த ஷெகலா மசூத் கூட தன்னுடைய கணவர் நெருக்கமா இருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கு அடிக்கடி கால் பண்ணி மிரட்டி இருந்திருக்கா. எனக்கு ஆல்ரெடி 2 குழந்தைகள் இருக்காங்க, நீ என்னுடைய கணவரை இந்த மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது எங்களுக்கு பெரிய அவமானமா தான் இருக்கும், அதனால என்னுடைய கணவர்கிட்ட இருந்து விலகிரு அப்படின்னு சொல்லியிருந்திருக்கா. சோ அதன் அடிப்படையில தருண் விஜயும் இந்த ஷெகலா மசூத்தும் பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட இந்த துரு என்ன பண்ணியிருந்திருக்காரு, இப்ப ஷெகலா மசூத் கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. சோ இதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் மறுபடியும் ஒரு பழக்கம் ஏற்பட ஆரம்பிச்சது. அதே சமயம் இன்னொரு பக்கம் இருக்கிற இந்த ஜாகிதாவை முழுவதுமா அவாய்ட் பண்ணிட்டு நடக்கக்கூடிய ஈவென்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த பொண்ணுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் பண்ணாம உடம்பை இழைக்கிறது, சன்ஸ்கிரீன், மேக்கப் ஐட்டம்ஸ் அப்படின்னு நிறைய பொருட்களை வாங்கி குவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆளே கம்ப்ளீட்டா மாறி போனதுனால இந்த ஜாகிதாவுக்கு துரு மேல ஒரு பயங்கரமான ஒரு கோபம் ஏற்பட ஆரம்பிச்சது. ஏற்கனவே துரு கூட நெருக்கமா இருக்கிற வீடியோவை இவ தெரியாம எடுத்து வச்சிருந்திருக்கா. என்னைக்காவது ஒரு சந்தர்ப்பம் வரும்போது இதை காட்டி மிரட்டலாம் அப்படின்னு கூட நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கா. பட் இன்னொரு பக்கம் இந்த துருவை வசியம் பண்ண இந்த ஷெகலா மசூத்தை நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு ஆத்திரம் தான் இந்த ஜாகிதாவுக்கு இந்த நேரத்தில் ஏற்பட ஆரம்பிச்சது. இந்த ஜாகிதாவுக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த துருவுக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெண்டு பேருமே கேவலமான விஷயத்துல தான் ஈடுபட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஜாகிதாவால துரு ஷெகலா கிட்ட பேசுறதை ஏத்துக்கவே முடியல. அவளை ஏதாவது பண்ணணும், அவளுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய வீட்டை கூட மாத்திட்டு வந்து இந்த பொண்ணு தங்கி இருக்கிற அதே தெருவுல ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்லயே ஒரு புது வீட்டை வாங்கியிருந்திருக்கா. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இவ எப்பப்பெல்லாம் வெளியில போறா, எப்பப்பெல்லாம் துருவை மீட் பண்றா அப்படிங்கிற முதற்கொண்டு சில ஆட்களுக்கு பணம்லாம் கொடுத்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கா. ஸோ இந்த நேரத்துல தான் இதுக்கு மேலே நம்ம பொறுமையா இருக்க வேண்டாம், அவளை ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அசார் அப்படின்ற ஒருத்தனுக்கு இவங்க கடனா பணம் கொடுத்திருக்காங்க. அந்த கடனை அவங்களால வசூலிக்க முடியாததுனால ரவுடியான கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கிற இந்த சாகிப் அலி அப்படின்றவங்க கிட்ட பணம் கொடுத்து அவனுடைய பைக்கை மீட்டுட்டு வந்து என்னைக்கு நீ பணம் கொடுக்குறியோ அன்னைக்கு உன்னுடைய பைக்கை தரான் அப்படின்ற மாதிரி மிரட்டி அனுப்பி இருந்திருக்காங்க. ஸோ அப்படிதான் இந்த ஜாகிதாவுக்கும் சாகிப் அலிக்கும் பழக்கம் ஏற்பட ஆரம்பிச்சது. ஸோ இவனை நம்ம இதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி அவளை போட்டு தள்ளணும், யாராவது ஆள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் ஆரம்பத்தில் இவன் முடியாதுன்னு சொல்லி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் 3 லட்ச ரூபாய் பணம் தரான் அப்படின்னு சொன்னதுமே இவனுக்கு தெரிஞ்ச கூலிப்படை ஆட்களான தாஃபிஸ் கான் மற்றும் இர்ஃபான் அப்படின்ற 2 பேரையுமே கான்பூர்ல இருந்து இந்த மத்திய பிரதேச மாநிலத்துக்கு வர வச்சிருந்திருக்கான். அதுக்கப்புறம் இந்த ஷெகலா மசூத்தோடைய வீட்டுக்கிட்ட அழைச்சிட்டு வந்து அந்த பொண்ணு யாரு, எந்த நேரத்தில் கிளம்பி போறா, என்னென்ன பண்றா அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சான். பட் இர்ஃபான் அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு நல்லவங்க மாதிரி இருக்காங்க, எதுக்காக கொலை பண்ணணும், நான் கொலை பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். ஆனா இந்த சாகிப் அலி என்ன சொல்றானா, இல்ல இல்ல அவ ரொம்ப கெட்டவ, நிறைய ஆண்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கா, நிறைய அரசியல்வாதிகளையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கா, அதனால அவளை போட்டு தள்ளணும் அப்படின்னு ஆர்டர் வந்திருக்கு, உனக்கு தேவை பணம் தானே, நீ ஏன் இந்த மாதிரி யோசிக்கிற, இவளால பாதிக்கப்பட்ட ஒரு மேடமுக்கு கூட நான் கால் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாகிதாவுக்கு இந்த சாகிப் அலி கால் பண்ணி நடந்த விஷயங்களை சொல்லியிருந்திருக்கான். உடனே ஜாகிதாவும் அந்த போன் கால்லயே இந்த இர்ஃபான் அப்படின்ற கூலிப்படை ஆட்கள் கிட்ட அவ ரொம்ப கெட்டவ, நிறைய பேரை ஏமாத்திக்கிட்டு இருக்கா, உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் பண ரீதியாவும் எல்லாருமே மிரட்டி ஏமாத்திக்கிட்டு இருக்கா, அவ உயிரோட இருக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது, அவளை போட்டு தள்ளணும் அப்படிங்கிற ஆர்டர் தான் வந்திருக்கு, அதனால நீ ரொம்ப யோசிக்காத, அவ ரொம்ப கெட்டவ, அதனால போட்டு தள்ளிட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அதன் அடிப்படையில் வேற வழி இல்லாம இந்த இர்ஃபான் அதுக்கு ஓகே சொல்லியிருந்திருக்கான். ஃபைனலி இந்த சாகிப் அலி என்ன சொல்லியிருக்கானா, நீ இப்போதைக்கு இந்த 3000 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு போ, நீ வர கோர்ட்டுக்கு போனோம் இல்லையா, அந்த கோர்ட்ல வாய்தாவை அட்டன் பண்ணிட்டு ரிட்டர்ன் நீ போபாலுக்கே வந்துரு, உன்னுடைய தங்கச்சிக்கு வேற கல்யாணம் இருக்கு, அதுக்கு காசு வேணும்ல, அந்த காசு எல்லாத்தையுமே நானே தரேன் அப்படின்னு அவனை பிரெயின் வாஷ் பண்ணி அவனை ஊருக்கு அனுப்பி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் அவனுடைய வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சதுக்கு பிறகு கொஞ்ச நாட்கள் கழித்து அந்த 2 பேருமே மறுபடியுமே இந்த சம்பவம் நடக்க போற ஊருக்கு வந்திருக்காங்க. இங்க வந்ததுக்கு பிறகு ஷெகலா மசூத்தோடைய
ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு அவங்க எப்போ வெளில வராங்களோ அப்போ போட்டு தரலாம் அப்படின்ற மாதிரி இந்த 2 கூலிப்படை ஆட்களும் ஒரு நாள் இந்த பெண்ணுடைய கார் முன்னாடி 2 வீலர்ல வந்து நின்றுருக்காங்க. அப்போ ஹாரன் அடிச்சு நகருங்க நகருங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அந்த கூலிப்படை ஆட்கள் நகராமலே இருந்திருக்காங்க. அப்ப இர்ஃபானுக்கு இவளை கொலை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு தயக்கமும் பயமும் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அந்த நேரத்துல முன்னாடி உட்கார்ந்திருக்க தாஃபீஸ் கான் போய் சீக்கிரம் சுட்டுட்டு வாடா அப்படின்னு சொல்றான். ஆனா அதை எதையுமே காதல வாங்காம அன்னைக்கு அந்த பொண்ணை எதுவுமே பண்ணாம அமைதியாவே இவன் நின்று இருந்திருக்கான். அதுக்கப்புறம் ஷெகிலா மசூத்தும் தன்னுடைய காரை திருப்பிட்டு போயிருந்திருக்காங்க. ஸோ இதனால ஆத்திரமான சாகிப் அலியும் பயங்கரமா கோவப்பட்டு அந்த இர்ஃபானை திட்டி இருந்திருக்கான். தாஃபீஸ் கானுமே உன்னால முடியலன்னா நீ எதுக்கு இதை ஒத்துக்கிட்ட, நீ வராம இருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் இன்னொரு நாளான ஆகஸ்ட் 16, 2011 அன்னைக்கு அந்த பொண்ணுடைய நாள் குறிக்கப்பட்டு அந்த பொண்ணு வீட்டில் இருந்து வெளியில வருவதற்காக இந்த 2 கூலிப்படை ஆட்களும் 2 வீலர்ல காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சாகிப் அலியும் வேற ஒரு இடத்துல கார்ல இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். ஃபைனலி அந்த பொண்ணு வீட்டில் இருந்து வெளில வந்து காரை திறந்துட்டு சீட்ல தான் உட்கார்ந்தாங்க. உடனே அந்த 2 வீலர்ல வேகமா மின்னல் வேகத்துல வந்து அந்த பொண்ணை கழுத்துக்கிட்ட க்ளோஸ் ரேஞ்சில் சுட்டுட்டு என்ன ஏதுன்னு கேட்காம அங்கிருந்து சிட்டா பறந்து போயிருந்திருக்காங்க. காரோடைய மற்ற ஜன்னல் எல்லாமே மூடி இருந்ததுனால அந்த சத்தமும் வெளியில அந்த அளவுக்கு யாருக்கும் கேட்காம போனதுனால தான் சுடப்பட்ட நேரத்திலே யாருமே அதை நோட் பண்ணவே இல்லை. இன்னொரு பக்கம் அந்த தப்பிச்சு போன 2 கூலிப்படை ஆட்களும் நீங்க இப்போதைக்கு கிளம்பி போனீங்கன்னா போலீஸ் கிட்ட மாட்டிப்பீங்க, கொஞ்ச நாட்கள் இங்கே இருந்து 10 நாட்கள் கழிச்சு இந்த கான்பூருக்கு போங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருந்திருக்கு. அதன் அடிப்படையில் பணம் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் சாகிப் அலி இந்த ஷெகிலாவை கொலை பண்ணதுக்கு அப்புறம் மேடம் அவளை நான் கொலை பண்ணிட்டேன், நீங்க இனிமே சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் ஜாகிதா ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்திருக்கா. டைரியில எல்லாத்தையுமே எழுதியிருந்திருக்கா. பின்னாடி போலீஸுக்கு ஆதாரமா இருப்பதற்கு தேவையான எல்லாத்தையுமே அவ பண்ணியிருந்திருக்கா. ஃபைனலி சிபிஐ அதிகாரிகள் 5 மாசம் கழிச்சு இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சதுக்கு பிறகு இந்த ஜாகிதாவுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி 2200 பக்கம் இருக்கிற சார்ஜ் ஷீட்டை சிபிஐ நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த ஜாகிதா என்ன சொல்றானா, நான் இந்த கொலையை பண்ணல, துரு தான் இந்த சாகிப் அலியை மிரட்டி இந்த கொலைகள் எல்லாத்தையுமே பண்ண வச்சாரு, நாங்க எல்லாருமே நிரபராதி அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஆனா அதுக்கு உண்டான எவிடன்ஸ் எதுவுமே இல்லாததுனால சிபிஐ அதிகாரிகள் இந்த ஜாகிதாவுடைய தோழியான சபா ஃபரூக்கி பிளஸ் இர்ஃபான், தாஃபீஸ் கான், சாகிப் அலி அப்படின்னு இந்த 5 பேரையும் கைது பண்ணி ஜெயிலில் அடைக்கிறாங்க. இதுல இர்ஃபான்ங்கிறவன் மட்டும் அப்ரூவரா மாறினதுனாலையும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொன்னதுனாலையும் அவனுக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருந்திருக்கான். ஃபைனலி 2017 மீதம் இருக்கிற 4 பேருக்கும் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை கொடுத்திருக்கு. தற்போதைக்கு இந்த 4 பேரும் ஜெயிலில் தான் கம்மி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜாகிதாவுடைய கணவர் ஆரம்பத்துல தன்னுடைய மனைவி நல்லவ, வேணும்னே மாட்ட வச்சிருக்காங்க அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஆனா அந்த சீடியை அவரே பார்த்ததுக்கு அப்புறம் தான் தன்னுடைய மனைவி இவ்வளவு பெரிய தெல்லுமுள்ளாங்கிறதே அவருக்கு தெரிய வர ஆரம்பிச்சு தன்னுடைய ஆதரவு எல்லாத்தையுமே வாபஸ் வாங்க ஆரம்பிச்சாரு. மேற்கொண்டு இந்த ஜாகிதாவுடைய மாமியார் என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய மருமகள் ரொம்ப மோசமானவ, அவ ரொம்ப பிடிவாதக்காரி, என்னுடைய பையனை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பா, பைனான்சியலா என்னுடைய மகனை ஃப்ரீயாவே இருக்க விட மாட்டா, எனி டைம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பா, அவ ரொம்ப முன்கோபக்காரி, பிடிவாதக்காரி, இந்த மாதிரி தில்லுமுள்ளு பண்ணுவான்னு நாங்க எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி சில பேட்டிகள்லாம் அந்த அம்மாவும் சொல்லியிருந்திருக்காங்க. ஷெகிலா மசூத் பாருங்க, வெளியில எல்லாருக்கும் நல்லவங்க மாதிரி தெரிஞ்சாங்க, பட் நல்ல விஷயங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய அந்த தவறான ஆளுடைய பழக்கம்னால ஏதோ ஒரு ரூபத்துல அவங்க பண்ண தப்புக்காக அந்த சாவு வந்து சேர்ந்திருக்கு. ஜாகிதாவுடைய அந்த பழிவாங்குற எண்ணம், தேவையில்லாத ஆசை, அவளுடைய அந்த தவறான ரிலேஷன்ஷிப்லாம் சேர்ந்து அவளை எந்த மாதிரியான ஒரு ஆளா மாத்த வச்சிருக்கு பாருங்க. நீங்க இந்த சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம உண்மையில சொல்லிட்டு போங்க. இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.